பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள பிரைம்ஸ் மருந்து நிறுவனம் தயாரிக்கும் பிரைம் கிளாவ் ஊசி மருந்து மற்றும் சோலன் மாவட்டத்தில் பினாகல் லைஃப் சயின்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் அசிட்டமோல் 500 ஆகிய 2 மருந்துகளும் தரம் குறைவாக இருந்ததால் அதனை புதுச்சேரியில் விற்பனை செய்ய மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் தொடர்ந்து தரம் குறைவான மருந்துகளுக்கு தடை விதிப்பதோடு மருந்து தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளை அதிரடியாக விதித்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடர் வேலை நிறுத்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கும் வரை காலவரையற்ற வேலை நிறுத்த காத்திருப்பு போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்தனர். வேலூரில் அத்தி மருத்துவமனை மற்றும் ரோட்டரி கிளப் சார்பில் கிராமப்புற மக்களுக்கு புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் பரிசோதனை மேற்கொள்ளவும் 1,70,00,000 ரூபாய் செலவில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேமுதிக திமுக கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் ஒரு மூழ்குகிற கப்பலில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என விமர்சித்தார். மேலும் கேப்டன் விஜயகாந்தின் கட்சி இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது வருத்தத்திற்குரியது என தெரிவித்தார். மூழ்கிற கப்பல்ல அவர்கள் சென்றிருக்கிறார்கள். கேப்டனை கொண்டு மூழ்கிற கப்பல்ல கேப்டனா அவங்க தொண்டர்களை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு மனவேதனை. ஏன்னா மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அரசியல்ல ஒரு நேர்மை, ஒரு நாணயம், பெண்களுக்கு பாதுகாப்பு, தன் ரசிகர்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த அவர் என்று அவரோட கட்சி ஒரு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கிராம உதவியாளர்கள் சங்க வட்டார தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் ஏராளமானோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் ஜோலார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தி வைத்து உணவை ஊட்டி வாழ்த்தினார். தொடர்ந்து கர்ப்ப காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் சான்றோர் குப்பம் கிராமத்தில் எருதுவிடும் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. அப்போது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நோக்கி காளைகள் துள்ளி குதித்து ஓடின. அப்போது இளைஞர்கள் காளைகளை தட்டி ஆரவாரப்படுத்தினர். இறுதியாக குறிப்பிட்ட நேரத்தில் இலக்கை கடந்த காளைகளுக்கு ரொக்கத்தொகை பரிசாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்வதற்காக 184 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆறுபாதி பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையம் சம்பா தாளடி பருவத்திற்காக சுமார் 20 நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. ஆனால் லோடுமேன்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக 2 நாட்களில் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் பாதுகாப்பு இல்லாமல் ஆடுகள் தின்று சேதம் ஏற்படுத்துவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை மருத்துவமனை நிர்வாகத்தின் கீழ் 30.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாம்பரத்தில் அரசு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் நல் ஆதரவு மையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் ஒன்றிய அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய இடங்களிலும் கூட இப்படி ஒரு மருத்துவமனை இல்லை என கூறினார். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறுதி நிலையில் உள்ள நபர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலை ஏற்படுவதற்குத்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் புற்றுநோய் நல்லாதரவு மையம் திறக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அவங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைத்திருப்பது எப்படி?
அவங்களுக்கு தேவையான அந்த இறுதிக்கட்ட சிகிச்சைகளை தருவது எப்படி, அது மாதிரி முடிவெடுத்தப்பதான் இந்த மாதிரி இந்த சென்டர்ல இந்த சென்டர் அதுக்குன்னு ஒரு பிரத்யேக மையமா இதை அமைக்கலாம். இது இந்தியாவில் இங்கதான் முதல் தடவையா வருது. பிரைவேட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் 1-2 இடத்துல இந்தியாவில் இருக்கு. ஆனா அரசு மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் முதல் முறையா நம்முடைய தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக தாம்பரத்தில் அமைந்திருக்கு. இதற்கான மையம் எங்கே அமைந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் தாம்பரத்தில் அமைந்திருக்கிறது என்கின்ற அந்த ஒரு சிறப்பு காலத்திற்கும் இன்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில் இந்த மையம் இங்கே அமைய பெற்றிருக்கிறது. இப்ப நானும் செயலாளரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தாம்பரம் மற்றும் பல்லாவரம் போன்றவர்களும் இந்த மருத்துவமனையை திறந்து வைத்துவிட்டு உள்ள போய் பார்க்கிறப்ப சாந்தாராம் சார் சொன்னாரு, இது எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் போது ஒன்னொன்னா இப்ப இதுல ஒரு 30 வார்டு பேர் வார்டும் வருது. அதாவது கட்டண படுக்கை அறைகள் ஒரு 30 அறைகள் இருக்கு, ஒரு 134 படுக்கைகள் இருக்கு, 134 ஜெனரல் படுக்கைகள் இருக்கு. இதுல பாதிப்புக்குள்ளானவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில அந்த நிர்வாகம் இதுல பார்த்தாலும் கூட இப்ப ஸ்டான்லியிலயோ இல்ல வேற எங்கேயாவது கீழ்ப்பாக்க அரசு மருத்துவமனையிலயோ ராயப்பேட்டாலேயோ புற்றுநோய் பாதிப்பு அந்த இறுதிக்கட்ட நிலையில் இருக்கிற பயனாளர்களை இங்க எடுத்துட்டு தங்க வைக்கலாம். அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயங்கொண்டம் உய்யகொண்டான் ஏரி பின்புறம் உள்ள தைலமர தோப்பில் இளைஞர் ஒருவர் உடல் முழுவதும் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இளைஞரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் ஸ்டேட் பேங்க் காலனி தெருவைச் சேர்ந்த ராஜேஷ் சிங் என்பவரது 17 வயது மகன் ஹரிஹரன் என்பதும் கஞ்சா போதையில் 2-3 பேர் தாக்கி கொலை செய்திருக்கலாம் என்பதும் தெரியவந்தது. மதுரை விமான நிலையத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பிரமலை கள்ளர் சமூக கணக்கெடுப்பு குறித்து பிரதமர் மோடியிடம் கடிதம் அளிக்க உள்ளதாகவும், சுதந்திர போராட்ட களத்தில் போராடி பல்வேறு உரிமைகளை இழந்த டிஎன்டி மக்களுக்காக சலுகை வழங்க கோரி மனு அளிக்க உள்ளேன் எனவும் தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு என்பதை கடந்த 17ஆம் தேதியே தலைமையிடம் பேசிவிட்டதாக கூறினார். திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்தில் மகளிர் ஓட்டும் ஆட்டோக்களுக்கு இடமில்லை என கூறி ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர்கள் மிரட்டல் விடுப்பதாக மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே புதிய பேருந்து நிலையத்தில் மகளிர்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் அமைத்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இப்போ லேடிஸுங்களாம் 15 பேர் இருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் உள்ள மிரட்டல் அதிகமாக இருக்கு. வெட்டிடுவேன், குத்திடுவேன், தகாத முறையில் பெண்களை பேசுறாங்க. அதனால வர பிள்ளைங்க பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்டாண்டுன்னு ஒன்று கொடுத்தா நிறைய பேர் உள்ள வருவாங்க. வர்ற கஸ்டமருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஸ்டாண்டில் உள்ளவங்க ஒரு 10 பேர் உள்ளேவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சார். பெண்களுக்கு உரிமையே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் வண்டி ஓட்டணும், பெண்களுக்கு இவங்க உள்ள வரக்கூடாது, இவங்களை உள்ள விட்டாக்கா இவங்க பின்னாடி இவங்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் உள்ள வந்துடுவாங்க, நாங்கள் வெளியில் போகிற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சீப்பாக பேசிட்டு இருக்காங்க சார். இவங்க உள்ள அப்புறம் பெண்கள் அப்புறம் நாங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுறது, இவங்க வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் வராங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் வீட்டில் போயிட்டு அப்படின்ற மாதிரி சீப்பாக பேசுகிறாங்க சார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே சங்கம் விடுதியில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை மாற்று சமூகத்தினர் தாக்கிய நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து உயிருக்கு பயந்து கிராம மக்கள் கந்தர்வகோட்டை காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர்.